மழை பெய்யலினா மண் வறண்டு போகுது. மழை பெஞ்சாலும் பெய்யலினாலுமே மக்களில் சில பேரோட மனசு ஏன் இப்படி வறண்டு போகுதுன்னே தெரியல. கஷ்டம் சூழ்நிலை எல்லாத்துக்கும் தான் இருக்கும். ஆனால் பெத்த வெயில் வாட போட்டால் அது அதை விட கஷ்டமாக தான் இருக்கும். இந்த அம்மா கதையை கேளுங்களே கொஞ்சம். ஒரு வேலை வெட்டி பார்க்கல போய் கும்பலில் போய் கடனை வாங்கிட்டு இல்லையா? கும்பலில் வேலைக்கு வாங்கிட்டு வரேன் சார். வேலைக்கு வாங்கிட்டு வரேன். வேலைக்கா விற்கணுமா? அதை நான் விற்கணும் பஸ் விட்டு இறங்கும் மயக்கமாக மயக்கமாக எவ்வளோக்கு எல்லாம் விற்றாச்சா? இவ்வளோ தான் சாமி வாங்குறது எவ்வளோதானா? இன்னைக்கு எவ்வளோக்கு விற்று எவ்வளோ வரும்? என்னவா சாமி அங்கத்துக்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா நேற்று இன்னும் நேரம் போட்டுங்க. சாப்பிடவே இல்லையா காலையில் இருந்து? இல்லை சாமி ஆண்டவன் சாச்சே இல்லை. ஏன் சாப்பாடு இல்லை எடுத்து பச்சேரி வந்து இறங்கினேன். மயக்கம் வந்து டீ கடைக்கு போகலான்னு போனாங்க. என்ன பண்ண பிள்ளைங்களாம் ஐயோ பிள்ளைங்க இல்லையா? இந்த வளர்த்து இந்த வயசுக்கு கொடுத்தா தான் பிள்ளைங்க. நான் எங்கே போகிறேன் அதெல்லாம் யார இப்போ கஞ்சி ஊற்ற மாட்டேன். போங்க. என்ன ஊர்? சின்னப்ப நாய்க்கம்பாள். அங்கிருந்து இங்கே வந்து இருக்குதா? சிக்கி தட்டம்லாம் ஏன் வேற வியாபாரம்லாம் பண்ண முடியும்? இதுதான் விற்கிது. வாங்குறாங்களா? வாங்கிடுறாங்க. வாங்குறாங்க. என்ன ஊர் இது வாங்குறாங்களான்னு? எல்லாம் வாங்கித்தான் ஆ வாங்கித்தான் தீரணும். ஏன்னா இதுதான் வாங்கி ஆகணும். விதைக்கணும் காய் கட்டி காய் கசில இருந்து வைக்கணும். தக்காளி கட்டிட்டா என்ன பண்ணுவாங்க. பிள்ளைங்க இருந்தாலுமே அவங்க வாழ்க்கை பார்க்கறது தெரியாது. பிள்ளைங்க வாயில மண்ணு எந்த பிள்ளை ஆயாச்சு பாரு நாய். இதுன்னா யாருக்கும் பிடிக்கல. காசு எடுக்கிறேன். டீக்கு காய்ச்சிக்கு பாருடா தம்பி. ஒரு டீக்கு அவங்க கதையை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாருங்கள், அந்த சிப்பி தட்டம் கூட அது ஏதோ பொட்டி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரி, நம்மளால் முடிஞ்சது ஒன்று வாங்கலான்னு வாங்கினேன். கேட்ட காசு கொடுத்தேன். இன்னொருத்தர் வாங்குன்னு சொல்லி கேட்டுச்சு. அவங்க வேணான்ட்டாங்க. கொஞ்சம் கடுப்பாக போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுறாங்க. இந்த அம்மா வந்து பண்ணுற தொழில் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல். தும்பல்ங்கிறது ரொம்ப தூரம். இவங்க இருக்கிறத அயோத்தியப்பட்டினம். இதுலேயும் ஒரு இடமா இருந்து விற்க முடியாது. இப்படி கொண்டுக்கிட்டு போகணும் நிறைய இடத்துக்கு. இதில் என்ன லாபம் வரும்னா 100 ரூபா கிடச்சா போதும் அப்படிங்குது. எல்லோரும் வாங்கினா நல்லாயிருக்கும். அவங்களும் அவங்க ஒரு சொன்ன வயிற்றை நிரப்பிக்குவாங்க.